இந்த உபவாச ஜெபத்துல கண்ணீர் விட்டு அழுது அந்த விட வேண்டிய ரிலேஷன்ஷிப்பை விட்டுருங்க. விட வேண்டிய பாவங்களை விட்டு இருதயத்தை சுத்தமாக்கி கழுவுங்க. இருதயத்தை நேராக்குங்க. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அழைக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். நீ எந்த விஷயத்துல தவறணும், ஆண்டவரே நாங்க எந்த விஷயத்துல தவறி இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கண்ணீர் விடு. நீங்களும் தேவனுமாச்சு. இந்த தானியேல் நேருக்கு நேர கர்த்தர்ட்ட பேசுறார். நாங்க தான் அழுதுட்டு ஜெபிக்கிறார், கண்ணீர் விட்டு புலம்புறார், உபவாச ஜெபத்துல கதறுகிறார். ஆண்டவரே என் கையில இருக்கிற பாவம் என்ன, நாங்கள் செய்த பாவங்கள்லாம் இவ்வளவு இருக்கு ஆண்டவரே, அதெல்லாம் ரிவைண்ட் பண்ணி டேப் ரெக்கார்ட்ல போட்டு ரிவைண்ட் பண்ற மாதிரி எல்லாமே அதில் போட்டு அப்படியே ஜெபிக்கிறார். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு நல்ல ஊழியக்காரர்களா இருக்கலாம், எத்தனையோ வருஷ விசுவாசிகளா இருக்கலாம், கவலையை விட்டுருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இன்னும் என்னிடத்தில் குற்றம் இருக்கும் என்றால், இன்னும் நான் விட வேண்டிய காரியங்கள் இருக்கும் என்றால், இன்னும் நான் நேராக்க வேண்டிய விஷயம் இருக்கும் என்றால், இந்த 21 நாள் உபவாசத்தை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உண்மையா சொல்ல முடியுமா? எத்தனை பேர் உணர்றீங்க? அப்படியே ஓப்பனா ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? ஒரே நிமிஷம், நான் பிரசாதம் முடிக்கல, ஆனா ஒரு நிமிஷம் ஏதோ ஆவியான என்னை பாரப்படுத்த, என் கண்கள்ல கண்ணீர் குளமாகுது, எல்லாம் ஒப்பு கொடுப்பு ஜெபம். ஆண்டவரே, இன்னும் என் மனசாட்சிக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் என்றால் என்னை மன்னியும் ஆண்டவரே. சொல்லுவோமா? மன்னி அப்பா, மன்னி. இந்த உபவாச நாள்ல ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்மிடத்தில் நெருங்காதபடிக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற மீறுதல் இருக்கும் என்றால் ஷாக்கா டாராப்பா, எனக்கு அந்த பாவத்தை, இதுக்கெல்லாம் ஒரு ஊழியக்கார் தேவையில்லை. நீங்க எந்த பாவத்தை மிஸ் பண்ணிருக்கீங்களா தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கே தெரியும் நான் மிஸ் பண்ணிருப்பேன் என்றால் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம். விட்டுறணும். அந்த ஆண்டவர் சொல்ல, அந்த விட்டுரு, அது வேணாம். அந்த பாவ உடன்படிக்கை வேணாம், பாவ பழக்கம் வேணாம், பாவ ரிலேஷன்ஷிப் வேணாம். ரபலா கதுரியா கட்டர, கர்த்தருக்கு பிடிக்காத அந்த காரியம் எனக்கு வேணாம். அது பேச்சிலையும் சரி, சரீரத்துல இருந்தாலும் சரி, பண விஷயத்துல இருந்தாலும் சரி, மனைவி கணவன் மனைவிக்குள்ள உறவுக்குள்ள இருந்தாலும் சரி, பிள்ளைகள் உறவுக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் மனசாட்சியை குத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ரேகாடா ரேபலா, அப்படியே அந்த மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அந்த காரியங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்து சொல்லிருங்க, ஆண்டவரே அந்த காரியங்களை நான் விட்டுறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த யோசனை வேணாம், அந்த கிரியை வேணாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தானியேலே கதறுகிறார் பாருங்க. 3 வேளையும் ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. 3